அயல்நாடு அனுப்பிவிட்டாய். சக்கரத்தை பெற்ற மகனுக்கு இந்நாட்டின் பொறுப்பை ஒப்படைத்து அந்த ஏழை பெண் ரோஜாவை திருமணத்தை முடித்து வைத்தால் ஏழை பெண் ரோஜா உன்னை என்ன செய்வாள்? அவள் உன்னை ஆட்டி படைப்பாள். காலாரிட்டு வேலை பைத்தியக்காரி கரந்தாரணம் செய்து முடிக்கணும். தளபதியாரே, இந்த திருமணம் நடக்கவே கூடாது. நடக்க கூடாது என்றால் நான் சொல்வது நீங்க செய்தால், நீங்க சொல்வது நான் செய்கிறேன். பரிவார் என்று வடிவனில் வைத்து காத்துக் கொண்டிருக்கிறேன். சரி சரி, எப்படி இருந்தாலும் இங்கு வந்துதான் ஆக வேண்டும். அவர் வடிவனில் வைத்து காத்துக் கொண்டிருக்கிறார். சந்தோஷத்தோட செய்தியே என் அருமை காதலி ரோஜாவை பார்த்து சொல்லணும். ரோஜா, ராஜாவோட காதலா? எனக்கு வராத காதல் வேற எவனுக்கு வரவே கூடாது. அப்படியே வந்தாலும் அந்த காதலை நான் வாழ விடுவேனா? அவனுக்கு முன்பதாக நான் வந்து உன்னை சந்திக்கிறது வர. சிறப்பு, மிக மிக சிறப்பு. அவனுக்கு முன்பதாக நான் வந்து உன்னை சந்திக்கிறேன். இதுதான் சரியான நேரம். வருகின்றேன் ரோஜா. பெரியப்பா அவர் பாத்தீங்களா? எங்க போனாரு? சித்தி சொல்லு சித்தி. பாக்கலையா? சரி சரி, இவங்களை இப்படியே விட்டு விடக்கூடாது. 6:30 மணிக்கு சென்றாவது என்ன நடக்குது ஏன் நடக்குது பார்த்து. ஐயோ, யாரா அவங்களுக்கு ஓடியாங்களே. இவங்கெல்லாம் யார பாம்பளை இல்லையா? காப்பாற்றுங்க.
இங்க யாருமே வரமாட்டார்கள். ஏன் வரமாட்டாங்க? வரமாட்டார்கள். நான் இருக்கின்றேன் என்ற பயம் அவர்களுக்கு. ஐயோ யா. ஐயோ ஏய், அம்மா ஏய், ஐயோ ஐயோ ஏய், வா தரணும் அம்மா, ஒரே சொல் மூச்சைக்குது அப்படி. யா. ஐயோ அம்மா ஏய், ஏய், நீ இந்த லட்சம் மொமால வர போறியா? ஆமா. ஏய், ஆடா மொமா. டாடி டாடி, அடி போடி பேடி. மம்மி நீ மம்மியில கும்மி. அம்மா யா. ஆமா. அப்ப பாத்தம் பாரு. ஈ. அப்புறம் அக்கு. அப்படியே இருக்கிற கொஞ்சம் கூட எப்ப பாத்தீங்க? பள்ளி பருவத்தில் பள்ளிக்கு போகும்பொழுது வரும்பொழுதோ ஓ நீங்க தான் அது. அவ்வளவுதான் தெரியலையா? நான் யாரோ எவ்வளவு பயந்துட்டீங்க கொஞ்ச நேரத்துல. அப்படியா? இப்பதான் எனக்கு ஞாபகமே வந்தது. வந்துதா? ஏங்க நீங்க யாரு நான் கரெக்டா சொல்லுவேன். யாரு? ஏன்னா ஒருவரிடம் நான் பழக்கத்தை வைத்துக் கொண்டிருந்தால் அப்படியே வச்சிரு. அவங்கள ஞாபகம் வந்து பார்த்தனே. மறக்கவே மாட்டேன். ஆமாங்க. போட்டா வச்சு ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சிருக்கேன். ஆமா. நீங்க பாக்கலையா? இல்ல இல்ல, நான் ஒண்ணு பாக்க, நான் எதுக்கு அந்த கங்காய்ஸ்லாம் பாக்குறேன். நீங்க யாருன்னு கரெக்டா கெஸ் பண்ணவா? டெஸ்ட் வேற பண்ண அப்படி போறீங்க. நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நீங்க அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. ஆமா, நான் சொல்லவா? நீங்க தானே நான் படிக்கிற காலேஜ்ல வாட்ச்மேன் தாத்தா. வாட்ச்மேன் தாத்தாவா? தாத்தா நான் போகும்போது வரும்போதெல்லாம் அந்த கேட்டு திறந்து 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 விடுவீங்க. ஆமா, இந்த மாதிரி சமயத்துல நீங்க ஆயா கூட தானே இருப்பீங்க. இங்கே ஆண்டி பாக்குறேன் ஓடி ஓடி வந்துட்டேன். நான் ஆண்டி. எனக்கு இப்பதான் 16 வயசு முடிஞ்சு நம்ம 17 விட போறேன். ஒரே ஒரு 5 நிமிஷம் சுமார் அட்ஜஸ்ட் பண்ண கமான் ப்ளீஸ். ஐயோ முத்தமா, முத்தமா நான் கொடுக்க மாட்டேன். என் அம்மா திட்டுவாங்க. எங்க அம்மா கூட என்ன அடிப்பாங்க. சரி, அழகான பெண்ணை பார்த்துட்டு யாரா விட்டுட்டு வந்தது என்ன தொட போட்டே அடிப்பாங்க. பாடியே ரோஜா பட்டா பூச்சி.
அவ்வளவுதான் ஆகாது. ஆமா. கட்டி பிடித்தால் ஆகுமா? ஐயோ நான் செத்து போயிடுவேன். சாவு நேரத்துல அப்படியே நான் சந்தோஷப்படுவேன். யா. யா. ரோஜா. ரோஜா. ஏய், போடா எடுத்து போடா போடா போடா. வாடியே. ஏய், நானா உன் மாமா பொண்ணா அத்தை மகளா உன்கிட்ட வந்து முத்தத்தை உடைக்க மூஞ்ச பாத்தியா முகரைய பாத்தியா மாரகட்ட பையா அறிவு இல்ல உனக்கு வயிற்றுல சோறு கலந்துக்கிறேன். இல்ல இல்ல இப்ப எல்லாம் டீ தான் சொல்றது. போய் பெண்ணை பார்த்தா தாயாக உன் தங்கியாக நினைக்க வேண்டும். மாட கட்டவனே தரை கட்டவனே தாரமாக நினைக்கின்றாயே, நீல ஒரு தாயின் வயிற்றில் தான் பிறந்தாயா இல்ல ஒரு நாயின் வயிற்றில் பிறந்தாயா? டேய் மொத்தமான கேக்குற மொத்தம் ஆனா காரி மொத்த கந்தலு போட எடுத்த ஒண்ணே பள்ளி பச்சை சிறுக்கி என்ன மடக்கி ஓட்டிட்டு சொல்றேன். அப்படியே நீ கட்டு தாண்டி கொடுக்கணும்னு வாழ போறேன் நானு.
பார்த்தா என் பெரியப்பா மாதிரி இருக்கிறீங்க. ஒரு பொண்ணா தாடி அரக்கம் தாத்தா வாசிப்பு பெரியப்பாவான ஆதலுக்கெல்லாம் வயசு இருந்தது கிடையாது. நான் உண்மையில ஆசைப்பட்டு விட்டேன். கால பிடிச்சு கால கால பிடிச்சு கேக்குறீங்க. கால
என்ன பண்ணிக்கிறாங்க ராஜா சாம்பார் என்ன வாட்டுமா நல்லா புறா சேஷு. அதாவது அரண்மனை சென்று தாலி மாலையோடு வர எங்க அப்பா அம்மாவோட பேசி சொல்லிட்டு போனேன். இந்த அரண்மனை காலத்துல நீ ஏன் வந்த யாரு இவன் அப்படி போறேன். என்ன ஏன் வந்து கேக்குற? எதுக்கு இங்க வந்த? நீ எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நான் என்ன பண்ண செய்துட்டு நான் ஒண்ணுமே செய்யலையா? ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? என்னாச்சா? என்னங்க நீங்க அப்ப நீங்க என்ன சொல்லிட்டு போனீங்க? அரண்மனை சென்று தாலி மாலையோடு வரேன் எங்க அப்பாவோட பேசிட்டு சொல்லிட்டு போனேன். போனீங்களா? ஆமா. கருத்தில் சத்தியம் செய்து கொடுத்துட்டு அரண்மனைக்கு சென்றிருக்கிறாரு. என்னுடைய ஆசைகள் அன்பு காலர் ராஜா என்ன பார்க்க ஓட்டோட்டமா ஓடி வர சந்தோஷமா அப்படி நினைச்சு ஆடி பாடிட்டு இருந்தேன். இந்த அடர்ந்த காலத்தில் சந்தோஷமா ஆடி பாடி கொண்டிருந்தீங்க. அப்படி ஆடி பாடி கொண்டிருக்க சமயத்தில் யார் என்று தெரியவில்லை. கருத்த முகமுடி என் கற்பை கெடுக்க துணிந்து விட்டானுங்க. ஐயோ நல்ல சமயத்தில் வந்து நீங்க காப்பாத்துட்டீங்க. ஒரு நிமிஷம் மட்டும் நீங்க லேட்டா வந்துருந்தீங்க. என்ன பண்ண பண்ணிட்டான் நீங்க என் பொண்ணு தாங்க பார்த்திருப்பீங்க. அது ஒரு கனவுல கூட நினைக்காது. உன் உயிர் பார்த்து முடியும், உன் உயிர் போக வேண்டி இந்த உயிரே உனக்கு ஆக இருக்குது. சரி சரி, இந்த கருத்த முகமுடி சொன்னேன். அந்த கருத்த முகமுடி யாரு பார்த்தாலும் ஒரு மாதிரி நீதான் அந்த கருத்த முகமுடியா? இது யாருடைய நாடு தெரியுமா? என்னுடைய நாடு. என்னுடைய நாட்டில் கருத்த முகமுடி ஏற்கக்கூடாது. அது மட்டுமா? யார் அவள்? என் அன்பு காதலி, ஆசை காதல் ரோஜா. நான் இதுவரை உயிருக்குரிய காதல் கண்டா. ஒரு பெண்ணை கண்டல் எப்படி நினைக்க வேண்டும்? தங்கையா நினைக்கணும், இல்ல தாயா நினைக்கணும். அதை விட்டு விட்டு தாளமா நினைக்கிறாயே. நாகரிகத்தை நாடோடியை செய்து தவறுண்டு பாதம் படிந்தால் உயிர் பிடிச்சார். ஓடி பேசி முடிச்சுட்டே ஒன்னும் பாக்கி ஏதாவது இருக்குதா? கதையா சொல்லியா? ஏய் சிவம்புத்திர கதை போன மாதிரி ஓடோடி வந்துட்டேன். வந்த ஒரே ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்ததா எனது வேலையே முடிஞ்சிருக்கு. என்ன வேலை முடிஞ்சு? அந்த வழியே பார்த்து அந்த போச கவர் பண்றா, நல்லா கவர் பண்றா. உன்னால கவர் பண்ணதானா முடியும்? நான் அவனை அப்படியே நல்லா கவர் பண்ணலாம். எனக்கு அவனை காய்ச்சி விட்டா நான் எப்படி இருப்பேன் தெரியாதா? தம்பிடா, உன்னால அவளை பார்க்க மட்டும் தான் முடியும். ஆமாது நான் எங்கிட்டு பேசுறா? நான் பாக்குறேன். அவளை பார்ப்பதற்காக என்ன படைத்திருக்கிறான் பிரபஞ்சம். சரியான அதாவது வடங்க உன்னை யாரு பார்த்து அடிச்சு தொடர்ந்து வந்தேன். ஏய், உன்னை பார்த்த உடனே உன்னை அடிக்க தோணல, உங்களோட பேச தோணல. பாமாதிரி உன்னை பார்த்தா காரணம் ஏன் காரணமா? ஏய், உன்னை பார்த்தா டோரா புஜி பாரு மாதிரி. அது டோரா பிச்சும் கிடையாது, வாரா பிச்சும் கிடையாது. அதான்டா மோட்டு பத்துல. எப்படி பாக்குறான்? அதாவது நான் இல்லாத சமைத்து உங்ககிட்ட எப்படிதான் நடந்திருப்பான். அந்த பையன் தான் இல்ல வந்து மாமா நான் வந்து இல்ல இரண்டொரு வார்த்தை தைரியமா பேசு. நான் நான் கிட்ட போக மாட்டேன். நான் இல்லாத சமயத்தை எனக்கு அதெல்லாம் பண்ண பிடிக்காது. தெரியாது, அது அவன் சாவ போறான். சாவுக்கு முன்ன 2 வார்த்தை பேசணும். ஏன்னா நீ என் கூட பயிர்றது ஆம்பளைக்கு ஆம்பளை, பொம்பளை பொம்பளை பார்த்துக்கிறேன். சரி, இப்ப யாரு பார்த்துக்க இருக்கு போ. அவ்வளவு பயப்படுறேன் என் கூட நின்று. என்ன காது வைக்கிற எப்படி கம்பீரமா இருக்கணும்? நீ கூட தான் போயாடா. கூட போயா
அட மேட்டு முள்வாடி அண்ணாதோட உனக்கு எவ்வளவு ஆணவம், எவ்வளவு கொழுப்பு, எவ்வளவு திமறு, எவ்வளவு நெஞ்சாய் தேர் இருந்தா ஒரு பொம்பளை கிட்ட உன் வீரத்தை காட்டியே. உன் வீரத்தை காட்டுனா வந்திருக்கிறார் பாத்தீங்க என்னுடைய காதல் ராஜா ஆண்மகன். ஆம்பளை நான் இவர் தாண்டா. ஐயோ நீ சொன்ன என் பக்கத்துல இருந்தா கிட்ட போன அவன் தொப்புல வேலை விட்டு ஆட்சி தெரியுமா? தொப்புள்ள வரல விட்டு ஆட்டானா? தெரியுமா? நல்ல வீரமுள்ள ஆண்மகனை தான் காதலிக்கணும், அவனையே திருமணம் செய்யறதே ரோஜாவின் ஆசை. அந்த நல்ல வீரமுள்ள ஆண்மகன் ஒரு நானா இருக்கணும், இல்ல நீயா இருக்கணும். நீ நான் சபை செய்யலாம், அது யாரு வெற்றி பெறுறோ அவனுக்கே அந்த ரோஜாடா. ஒரு பெண்ணா நாம் இருவரும் சண்டை போட்டுக்கொண்ட நாட்டு மக்கள் அனைவருமே தவறாக பேசுவார்கள். விட்டு கொடுத்தவனை ஒன்று கெட்டு போனதில்லை. எனக்காக அவளை விட்டு கொடுத்துட்டு வந்தா அவளை பார்த்து ஓடி. விட்டு கொடுக்கிறவன் எப்பவுமே கெட்டு போக மாட்டான், ஆனா கெட்டு போறவன் விட்டு கொடுக்க மாட்டான்டா. உனக்கு வீரம் இருந்தால் என்ன வெல்லக்கூடிய திறமை உனக்கு இருந்தா நீ நான் சமர் செய்யலாம். பிறகு இந்த ரோஜா யாரும் பாத்துக்கலாம்டா. சைலண்ட் சைலண்ட். உன்னை என்னை பிரித்து விட்டார் ரோஜா, உன்னை என்னை பிரித்து விட்டானே ரோஜா. ராஜா 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 என்று வாயினறி அன்போடு பணிவோடு நான் பாசமா கூப்பிடுவேன். இனிமே ராஜா யாருங்க கூப்பிடுவாங்க? ரோஜா புளியாரு பாசமா கூப்பிடுவாங்க. இந்த பாவி நம்மளை விட்டு நான் பிரிந்து போக பாருங்க. ரோஜா உனக்கு ஒண்ணாக ரோஜா அழுது ரோஜா. இந்த பாவி நம்மளை விட்டு பிரிந்து போக நினைச்சா யாருல பகிர்ந்தேன். ரோஜா உனக்கு ஒண்ணாக ரோஜா உனக்கு எப்படியா காய் நீங்க வாழ மாட்டீங்க ராஜா. உண்மைதான ரோஜா? ஐயோ ஐயோ ரோஜா எந்த பாதி கண்டு படிச்சு தெரியலையே ரோஜா. ராஜா உனக்கு போகாதே சீக்கிரம் உனக்கு போகாதே ராஜா. ரோஜா உனக்கு ஒண்ணாக ரோஜா. எனக்கு ரோஜா நான் பிறக்க பொழுது என்னுடைய தலையில் ஆண்டவன் எழுதிவிட்டான் குழந்தை. இந்த பாவி நான் வாழ பிறந்தவர்களுக்கு, இந்த பாவி நான் சாக பிறந்தவர்களுக்கு, இந்த பாவி நான் சாக பிறந்தவர்களுக்கு, இந்த பாவி நான் மண்ணில் விட்டு போகிறேன். யாராவது அவங்களை விட்டு போக நினைச்சாதான் எனக்கு மனமே கும்பிடுது. ரோஜா உனக்கு ஒண்ணாகாது ரோஜா. நான் உன்னை எப்படியா காப்பாத்துவேன். நீ பயப்படாத, நான் இருக்கிறேன் ரோஜா. நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாத. உன்னை விட்டா எனக்கு யாரும் கிடையாது ரோஜா. ரோஜா ரோஜா நீ சாகு நேரத்தில் உனக்கு 3 சத்தியம் சேர்த்து தர வேண்டுமா? என்ன ரோஜா கேள் ரோஜா. ஆமா ரோஜா நீ என்ன நினைச்ச மனசால எந்த ஒரு பெண்ணை நினைக்க மாட்டேன். என்ன நினைச்ச மனசுல எந்த ஒரு பெண்ணுக்கு இடம் கிடையாது. என் கருத்தில் முதல் சத்தியம் ரோஜா. எனக்கு நினைத்தது நாள் முதலா என் மனசு உனதான் நினைச்சு வச்சா. உன்னை நினைச்ச மனசோட சத்தியமா வேற எந்த பெண்ணுமே நினைக்க மாட்டேன். இது முதல் சத்தியம்.